விநாயகர் 6 படை வீடு. நமக்கு 6 படை வீடுன்னு நாம் என்ன நினைக்கிறோம்? முருகனுடைய 6 படை வீடு தானே நம்ம நினைக்கிறோம். விநாயகருக்கு 6 படை வீடு இருக்கா அப்படின்னு உங்களில் பலருக்கு தோணலாம். சில பேர் எனக்கு தெரியுமேன்னு சொல்லலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். 6 படை வீட்டில் முதல் படை வீடு விநாயகருக்கு எது தெரியுமா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு விநாயகர் இருக்கிறார், வினை தீர்த்த விநாயகர். அவருக்கு அதுதான் முதல் படை வீடு. அந்த முதல் படை வீட்டில் அழகாக அமர்ந்து அருள் புரிகிறார். 2வது படை வீடு எங்கே தெரியுமா? திருமுதுகுன்றம், அப்படின்னா விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் 18 அடி ஆழத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கிறார். அவர் பேர் ஆழத்து பிள்ளையார். அதை வழக்கத்தில் நம்ம ஆழத்து பிள்ளையார்னு சொல்கிறோம். ஆழ் அகத்து பிள்ளையார், ஆழத்தின் உள்ளே இருப்பவர். அவர் என்ன பண்ணுறார்? அங்கே உட்காந்துட்டு அருள் புரியறார். அவரை தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறி வர்றதுக்கு 16 படிகள் இருக்குது. இந்த 16 படிகள் என்ன நம்ம சொல்லுவோம் தெரியுமா? யாராச்சும் காலில் விழுந்தா 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னுட்டு. அந்த 16 செல்வங்கள் 16 பேறுகளை தரக்கூடிய விநாயகருக்கு 2ஆம் படை வீடு திருமுதுகுன்றம் அப்படிங்கிற விருத்தாச்சலம். சரி, 3வது படை வீடு எது? திருக்கடையூர். திருக்கடையூரில் இருக்கிற விநாயகருக்கு பேர் கள்ளவாரண பிள்ளையார். கள்ள அப்படின்னாக்கா ஏதோ விஷமம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். வாரணம் அப்படின்னா யானை, பிள்ளையார். சரி, இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். தேவர்களுக்கு அமுதம் தன்வந்திரி கொண்டு கொடுத்த உடனே வாங்கியாச்சு. இவங்க யாரை முதல்ல துதிச்சிருக்கணும்? விநாயகர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் இவங்க அமுதத்தை சாப்பிட போன பொழுது இவர் சின்ன உருவம் எடுத்துட்டு போய் அந்த குடத்தை தூக்கின்னு வந்துட்டாராம். கள்ளத்தனமாக ஒரு வாரணம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டது. அப்போது அவர் அந்த குடத்தை வச்சுட்டு இருந்த பொழுது, ஐயோ என்னப்பா நம்ம எங்கப்பா அமுதம் அப்படின்னு எல்லாரும் அலைய ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் ஒருத்தர் சொன்னானா, சிவன்கிட்ட போய் கேட்டாராம். அவர் சொன்னார், விஷம் வந்தபோது எங்கிட்ட கொடுத்துட்டீங்க, நான் சாப்பிட்டுட்டு நீலகண்டன் ஆகிட்டேன். இது என் பிள்ளை வச்சுருக்கான், அவனை போய் கும்பிட்டுட்டு அப்புறமா அமுதத்தை வாங்கிக்கங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமா போய் அந்த கள்ள வாரண பிள்ளையாரை விழுந்து கும்பிட்டு, அப்பா அந்த அமுத கலசத்தை கொடுப்பா அப்படின்னு சொன்ன பொழுது மகிழ்ந்து போய் அவர் அந்த கலசத்தை கொடுத்த பொழுது அதிலிருந்து ஒரு துளி தெரித்து விழுந்தது தான் இன்று அமிர்த கட்டேஸ்வரர் அப்படிங்கிற லிங்கமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக முதலுது திருவண்ணாமலை பார்த்தோம், அடுத்தது விருத்தாச்சலம், அடுத்தது திருக்கடையூர். சரி, 4வது பிள்ளையார் படை வீடு எது அப்படின்னு கேட்டால், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமா? அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. ஆலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை க்ஷேத்திரத்தில் இருக்கிற சித்தி விநாயகர். நாங்கள் மதுரையில் பார்த்துருக்கோங்க, அங்கே பெரிய முக்குருணி விநாயகர் இருப்பார் அப்படின்னு தான் உங்களுக்கு சட்டுன்னு தோணும். இல்லை, சக்தி அங்கையர்கண்ணி சந்நிதி கேதீர் சூழும் வத்தனை மிகும் பொற்றாமரை கரை தன்னில் வளர் சித்தி விநாயகனே. பொற்றாமரை குளத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன விநாயகராக இருப்பார், அவர் தான் சித்தி விநாயகர். இவர் மிகவும் பழையவர். அதாவது இந்த முக்குருணி பிள்ளையார் நாயக்கர் காலத்தில் அந்த மாரியம்மன் தெப்பக்குளத்தை தோண்டும் பொழுது கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சித்தி விநாயகர் ஆதி முதலாக அங்கே தான் இருக்கிறார். மாணிக்க வாசகர் குதிரையை வாங்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னால் இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு தான் போனாராம். அவருக்கு பரமேஸ்வரனே குருவாக அமைஞ்சார் அப்படின்னு புராண வரலாறு சொல்லுகிறது. இந்த 4 பேரும் 4 படை வீடும் நாம் இப்போ பார்த்துட்டோம். 5வது படை வீடு என்ன தெரியுமா? பிள்ளையார் பட்டி. அதுதான் 5வது படை வீடு. எங்கே இருக்குது? காரைக்குடி கிட்ட செட்டிநாட்டில் இருக்குது இல்லையா பிள்ளையார் பட்டி. அங்கே இருக்கிற பிள்ளையாரை பார்த்திங்கன்னா அது மோனோலித்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ
அதுலேருந்து புடைச்சிற்பம், அதாவது கல்லுலேயே புடைச்சிற்பமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய உருவம் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? ஒரு கையை அழகாக இப்படி கட்டிஸ்தலம் இப்படி இந்த இடுப்பில் வச்சுருப்பார், இன்னொரு கையில் என்ன வச்சுருப்பார்? ரொம்ப பேர் போவோம், கோவிலுக்கெல்லாம் போவோம், சுவாமி கும்பிடுவோம். அவர் கையில் என்ன வச்சுருந்தாருன்னு பார்க்கல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் கையில் மாம்பழம் வச்சுருந்தாருங்கம்பாங்க. இல்லை, அவருடைய கையில் ஒரு லிங்கம், சிவலிங்கம் இருக்கும். ஒரு சிவலிங்கம்ங்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? அன்னையையும் தந்தையையும், அப்பா அம்மாவை உள்ளங்கையில் வைத்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை காட்டுகிறவர் அந்த விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் அவ்வளவு அழகான முறையில் உட்காந்துண்டு அப்பா அம்மாவை கையில் ஏந்தின்னு இருப்பார். இந்த கையை இடுப்பில் வச்சுட்டுருக்கிற அந்த கற்பக விநாயகர், கற்பகம்ங்கிறது தேவலோகத்தில் ஒரு விருட்சம், அதுக்கிட்ட என்ன கேட்டாலும் உடனே கிடைக்குமா. அதுபோல தான் இந்த கற்பக விநாயகர் 5ஆம் படை வீட்டில் அமர்ந்து கொண்டு அவருக்கு என்ன கேட்டாலும், யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வரமருளும் அற்புதமான விநாயகர். சரி, 5 படை வீடு பார்த்தாச்சு. இப்போ 6வது என்ன தெரியுமா? திருநறையூர். திருநறையூரா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாம், அந்த ஊரை பற்றிய நல்ல வரலாறு ஒன்று சொல்கிறேன். திருநறையூர் விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு நாளைக்கு அவருடைய அப்பா தான் அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? குழந்தை, நான் வெளியூர் போயிட்டு வந்துவிடுறேன், நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னால் அம்மா செஞ்சு தர அந்த நைவேத்தியத்தை கொண்டு போய் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனையெல்லாம் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்டபொழுது அந்த குழந்தை நம்பி ஆண்டார் நம்பி, சரிப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு. சரி, அப்பா ஊருக்கு போன பிறகு இந்த குழந்தை பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு பிள்ளையாருக்கு முன்னால் கொண்டு போய் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் சாத்திட்டு, இதோ உனக்கு நைவேத்தியம் அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அது கல் விக்கிரகம், எப்படி சாப்பிடும்? சாப்பிட்டு தான் ஆகணும். எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நிஜமாகவே அதுக்கு கோபம் வந்து அந்த கல்லிலேயே முட்டிண்டு மோதிண்டு அழ ஆரம்பிச்சிடுது. நெத்தியில் லேசாக ரத்தம் வந்தது. அப்போ விநாயகர், குழந்தை நில்லு, நம்பி நில்லுன்னு சொல்லிட்டு அவரே வந்து எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டாராம். இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் ஆக்கிட்டதுனால நான் இப்போ எப்படி என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போவேன், என்னுடைய வாத்தியார் என்னை கோச்சுப்பார் அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே, உனக்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும், அவ்வளவுதானே. இங்கே வா, ஞானஸ்வரூபன் விநாயகன்கிறதுக்கு இதை விட என்ன சான்று வேண்டும்? அவரை தூக்கி மடியில் உட்காத்தி வச்சுண்டு காதில் ஞானத்தை போதித்தார். அன்னையிலிருந்து அந்த குழந்தைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானம். ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய அரச சபையில் அவன் வந்து ஒரு மந்திரியாக அவரை வச்சுட்டான். அதாவது மந்திரினாக்கா நாட்டு வளத்தை பார்க்குறவர் இல்லை, நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடியவராக அவரை அமர்த்தி கொண்டான். ஒரு நாளைக்கு ராஜராஜ சோழன் சொல்கிறான், சுவாமி நான் எல்லா சிவன் கோயிலுக்கும் போகிறேன், அங்கே ரொம்ப அழகாக பாடுறாங்க, என்ன பாடுறாங்கங்கிறது நான் கேட்டாக்க இது ஏதோ என்னுடைய பாட்டன் காலத்துலேருந்து நாங்கள் பாடின்னு இருக்கோம், என்ன பாட்டுன்னு தெரியாதுங்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அதை கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. எந்த மாதிரி பாட்டு அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி கேட்டபொழுது ராஜராஜ சோழன் சொல்கிறான், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அவ்வளவுதானே ராஜா, நீ கேட்ட பாட்டிலேயே நமக்கு வழி கிடைச்சி கொடுத்த, நன்னெறி காட்டுமே எது? நமச்சிவாயம். ஆக இது என்னங்கிறத நான் பிள்ளையார்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாராம். இவர் வந்து நறையூர் பிள்ளையார்கிட்ட, விக்னேஸ்வரா உன்னை நம்பி நான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவி கொடுத்துருக்க, எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்க, இன்னொரு வகையில் நீ உதவி பண்ணணுமே. என்ன தெரியுமா? இந்த ராஜராஜ சோழன் கேட்டானாமே பாடல், அது என்ன? அதுக்கு அந்த விநாயகர் சொன்னாராம், இது எல்லாமே தேவாரங்கள், அதாவது சிவனது அடியார்களால் பாடப்பட்ட ஓலைச்சுவடியில் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சிதம்பரத்தில் இருக்குது.
ஆனால் அங்கே போய் நீ அவங்கள்ட்ட கேட்டால் தருவாங்களாங்கிறத பாருன்னு சொன்னாராம். உடனே ராஜா தன்னுடைய படை சேனை எல்லாரையும் அழைச்சிட்டு போய், இவரையும் அழைச்சிட்டு போய், நம்பியாண்டார் நம்பிகளையும் அழைச்சிட்டு போய் சிதம்பர தீட்சிதர்கள்கிட்டெல்லாம் கேட்குறார். இங்கே எங்கேயோ தேவாரம் இருக்காமே, அது எங்களுக்கு பார்க்கணுமே என்ன பொழுது. ஆமாம், தேவாரம் எல்லாம் ஒரு அறையில் வைத்து பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதில் கைமுத்திரை வச்சு கைச்சாத்து வச்சு அது மூடப்பட்டு விட்டது. இது அவங்களே வந்தாலொழிய திறக்க முடியாது. பாருங்க, அவங்களே வந்தாலொழிய இதை நாங்கள் திறக்க முடியாதுன்னு ஒன்று. இவர் திருப்பி தன்னுடைய நிறையூர் பிள்ளையார்கிட்ட போய் கேட்குறார். சுவாமி, நீங்கள் சொன்னாப்லையே அங்கே இருக்குது அந்த தேவார பாடல்கள்லாம், ஆனால் நாங்கள் பார்க்க முடியாது, அவங்களே வரணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன, அவர்களை எழுந்தருளை அப்படின்னு சொன்னாராம். எழுந்தருளை பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் உடனே ஓடிப்போய் அந்த கோவில்லையே இருக்கிற 4 சிலைக்கும் அபிஷேகம் பண்ணி மாலையெல்லாம் சாத்தி அழகாக அவங்களெல்லாம் பல்லக்கில் வச்சு ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து அந்த அறைக்கு முன்னால் நிறுத்திட்டு, இதோ 4 வந்தாகிவிட்டது, அறை கதவை திறந்தே ஆக வேண்டும்னு ஒன்னே. வேறு வழி இல்லை. அவங்க கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து உள்ளே பார்த்தா ஒரே புத்துமண் மூடி கிடக்கு. அவருக்கு அப்படியே ரொம்ப வருத்தமாக போச்சான். அடாடா, அருமையான பாடல்களை எல்லாம் பார்க்கலான்னு வந்தோமே, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுக்கலாம்னு வந்தோமே அப்படின்ன பொழுது அதில் எண்ணெயை விட்டு அந்த கரையான் புற்றெல்லாம் கலைச்சிட்டு ஏடெல்லாம் ஒன்றொன்னா எடுத்து உதறி அப்படியே பார்த்த பொழுது நிறையா செல்லரிச்சு போச்சேன்னு வருத்தப்பட்ட பொழுது அசரீரியாக ஒரு குரல், உலகத்தோருக்கு எது தேவையோ அதை மட்டுமே வைத்திருக்கிறோம். அப்புறம் என்ன, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே தானே, எது நடக்கிறதோ நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். அடாடா எழுந்து விட்டோமே அப்படிங்கிற ஒரு வேதனையே எந்த விஷயத்துலையும் வரக்கூடாது. இவர் அந்த ஏடுகளெல்லாம் எடுத்து யார் யாரெல்லாம் பாடியிருக்கான்னு பார்த்தாக்க, திருஞான சம்பந்தர், அப்பர் என்னும் திருநாவுக்கரசர், ஆஹா சுந்தரர், இத்தனை பேர், மாணிக்கவாசகர், இவ எல்லாரும் பாடியிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அழகாக அடுக்கி திருமுறைகளை வகுத்தார். இப்போது இன்றைக்கும் நாம் என்ன பண்ணுவோம் கேட்டால், தேவாரம் பாடுறதுக்கு முன்னாலேயே பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மித பில்லணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இந்த 4 துதியை பாடாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டோம். ஆக இந்த 6வது பிள்ளையார் இருக்கிறாரே, திருநறையூர் படைவீட்டு பிள்ளையார், நமக்கு என்ன தந்திருக்கிறார்? இன்றைக்கு எல்லாரும் எல்லா கோவில்கள்லையும் பாடுறோமே, தமிழ் பண், தமிழ் வேதமாகிய தமிழ் திருமுறைகளை தந்தவர் அந்த நாரையூர் பிள்ளையார். திருநாரையூர் பிள்ளையாரை பற்றி நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேனே, அவரோட பேர் என்னன்னு சொன்னேன்னா சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அவர் பேர் பொல்லா பிள்ளையார். ஆனால் நம்ம மக்களுக்கு லகரம் லகரம் ழகரம் இதெல்லாம் சரியாக வரதில்லை. எல்லாத்துக்கும் ஒன்றா சொல்லிடுவாங்க. பொல்லா பிள்ளையார்னாக்கா பொல்லாதவர்னு அர்த்தம். பொல்லாத அப்படின்னாக்க உளியால் செதுக்கப்படாத பிள்ளையார்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் வீட்டில் அம்மி இருக்கும், கல்லுரல் இருக்கும், அதெல்லாம் பொழியுவாங்க. பொழியறதுனாக்கா ஒரு உளியை வச்சு லேசாக தட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பொல்லாத பிள்ளையார், ஆனால் நல்ல பிள்ளையார். ஆக நம்ம இன்றைக்கி எத்தனை ஊர் போயிட்டு வந்திருக்கிறோம்? 6 படை வீட்டுக்கும் போயிருக்கோம். 6 படை வீடு விநாயகருக்கு உண்டா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இன்றைக்கி நல்ல விடை கிடைச்சிருக்கும்.